விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். விருச்சிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே காலபுருஷனின் 8வது ராசி தான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படின்னா அதிபதி செவ்வாய் பகவான். விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் விசாகம், அனுசம், கேட்டை அப்படின்ற 3 நட்சத்திரங்கள் அதில் இருக்குது, பயணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ 3 நட்சத்திர அதிபதிகளோட ஆதிக்கம் அப்படிங்கிறதும் அந்த நட்சத்திரத்தில் அந்த ராசியில் இருக்கும். இப்போ அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்கு இப்போ ராசி அதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா அவருக்கு 8ஆம் இடத்துல போய் இருக்கிறார். இன்னொரு விஷயம், உங்களுடைய ராசியை குரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம், குரு பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வகையில் இந்த குரு பெயர்ச்சி, அடுத்த குரு பெயர்ச்சி வரையுமே உங்களுக்கு குரு பார்வை அப்படிங்கிறது நல்லா இருக்குது. எப்போதுமே பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட இப்போ உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. அது உடல் ரீதியாவோ, மன ரீதியாவோ அல்லது பொருளாதார ரீதியாவோ ஏதோ ஒரு நல்ல விதமான மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருந்த சண்டை, சச்சரவு, சலசலப்பு, வாக்குவாதம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். என்னென்னா, உங்களை தேடி பிரச்சனை வராது, நீங்கள் எதுவும் பிரச்சனையை தேடி போயிடக்கூடாது. இடம் சார்ந்து மனைவி சார்ந்த விஷயத்தில் மனைவி மக்களோடு பிரச்சனை, அடுத்து பார்த்திங்கன்னா உறவுகளோடு பிரச்சனை, அடுத்து அப்பா உறவுகள், பங்காளிகள், கூட்டாளிகள், அண்ணன் தம்பி, சகோதர சகோதரிகள், ஆமாம், வேலை பார்க்குறதுல கூட்டு தொழில், நண்பர்கள், போக்குவரத்து, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாக்குவாதம் பண்ணாமல் அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் விடுதலை பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகளை கொஞ்சம் உருவாக்கும். அதாவது தேவையில்லாத நட்டங்களை சந்திக்கணும், தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்கணும், தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரணும் அப்படிங்கிறது மாதிரி கிரக அமைப்பு அப்படிங்கிறது ராசிநாதன் போய் 8ஆம் இடத்துல போய் 8ஆம் இடம் அப்படிங்கிறது அசிங்கம், அவமானம், கண்டம், ஆமாம், பழிச்சொல்லுக்கு ஆளாகுதல். அதாவது நீங்கள் ஏதோ செய்ய போய் உங்களுக்கு நீங்கள் தான் அதுக்கான முழுமையான காரணம், உங்களால் தான் அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு வரும். அதனால் விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். இருப்பினும் குரு பார்வை இருக்குது. திருமண சுபகாரியங்கள், திருமணம் சார்ந்த முயற்சிகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது. அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் தான். ஆவணி மாதம் ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு குரு அப்படிங்கிறது தனித்த குரு நின்று உங்களோட ராசியை பார்க்குறாரு. இப்போ தாராளமாக உங்களுக்கு திருமண பாக்கியம், திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒப்பந்தங்கள் பேசலாம், பண்ணலாம். அடுத்த மாதம் நீங்கள் தொடங்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் தொழில்கள்லாம் அடுத்த மாதத்தில் நீங்கள் தொடங்கிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இந்த கோச்சார ரீதியாக இருக்குது. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி என்ன இருக்குது, என்ன லக்கணம், என்ன ராசி, என்ன விதமான அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு சாதகமாக இருக்குனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ வேலை தொழில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வேலை சார்ந்த விஷயத்துக்காக இடமாற்றம், ஊர் மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்போ வேலைக்காக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, வெளி பிரதேசங்கள் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. இடம் விட்டு இடம் மாறி இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லது. ஒன்று. அடுத்து தொழில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். தொழில் அதிபதி ஆட்சி பெற்று நல்லா தான் இருக்கிறாரு. அதுவும் பார்த்திங்கன்னா லாபாதிபதியோடு இருக்கிறதுனால நீண்ட நாளாக தொழில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் ஒரு புது முதலீடை போட்டு செழுமைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் முதலீடு கொஞ்சம் அதிகரிக்கலாம். தொழில் முதலீடு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிகப்படியான முதலீடை போட்டு நல்ல முதலீடு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ தொழில் முதலீடு அப்படிங்கிறது
இந்த காலகட்டத்தில் போட்டு தொழிலை பெருக்கலாம், லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அப்போ வேலை தொழில் செய்யணும், புதுசாக செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறதுக்கான முயற்சிகளை எடுங்க. தாராளமாக அந்த முயற்சிகள் கைகூடும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறது அப்படிங்கிறது, குழந்தைகள் வெளிநாட்டில் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் படிக்க வைக்கலாம். அதே நேரத்தில் குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றும் அளவுக்கு வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வர வேண்டிய நல்ல அமைப்பு இருக்குது. புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தில் ஏற்பட்டிருக்கு. அப்போ அரசு சார்ந்த ஆதாயம் அனுகூலங்கள் உண்டு. அப்பா வகையில் இருந்து வந்த சிக்கல்கள் பிணக்குகள் நீங்கி அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அப்போ பூர்வீக தொழில், அப்பா செஞ்ச தொழிலே திரும்ப எடுத்து செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கூட செஞ்சுக்கலாம். கமிஷன் தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்துக்கு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கமிஷன் தொழில்கள்லாம் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசு சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். அரசாங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பதவி சார்ந்து புகழ், பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே ஏறும். உங்களோட மதிப்பு மரியாதை உயரும் அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அடுத்து பார்த்தோம்னா வேற என்ன விசேஷம், உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் குரு பகவான் 2 கூடையவர், அவர் உங்களுடைய ராசியை பார்க்குறார். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் ராசியிலேருந்து 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ முயற்சி வெற்றி ஸ்தானத்தையும் அதே நேரத்தில் லாபங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நல்லா பார்க்குறாரு. அப்போ எந்த அளவுக்கு முயற்சி இருக்குது, எந்த அளவுக்கு உங்களோட முயற்சி வேகம், அது சார்ந்த முயற்சி முன்னேற்றம் எந்த அளவுக்கு அடையணும்னு திட்டமிட்டு அதற்கான முயற்சி எடுக்கிறீங்களோ அதற்கான லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ முயற்சிகள் எவ்வளவோ அவ்வளவு லாபம், அவ்வளவு சேமிப்பை நீங்கள் உருவாக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளது. அனுசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அர்த்தாஷ்டம சனி, அதுவும் இப்போ சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரு. அப்போ என்னென்னா அர்த்தாஷ்டம சனியை பொறுத்தவரையில் வண்டி, வாகன, வீடு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு, பழைய வண்டி பழைய வீடுனா ரெனோவேஷன் பண்ணிக்கிறது பழைய வீட்டை, அதே நேரத்தில் வண்டியை மாற்றிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம். பழைய இடத்த கொஞ்சம் சுத்தப்படுத்தி ஏதாவது ரெடி பண்ணுறது, ஒரு புதுசாக ஒரு திட்டமிடுறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய காலகட்டம். விவசாயம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் முன்னேற்றம் அடையும். விவசாயத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சால் என்ன விதமான லாபத்தை ஈட்டலாம் அப்படிங்கிற அது பற்றிய விழிப்புணர்வும் விவசாயம் சார்ந்த நுணுக்கங்கள் சார்ந்த விஷயங்களை அந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள் வேறு என்ன, கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லாபகரமான காலகட்டம் தான். கேட்டை அப்படிங்கிறது 8-11 கூடியவர் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், தொழில் சார்ந்த விஷயம், தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு போகிறது, ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் சார்ந்த விஷயங்களில் ஒர்க் பண்ணுறது, மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கமிஷன் தொழில்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசு சார்ந்த ஆதாயங்கள், வழிகாட்டுதல், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள் தான், ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஆமாம், இப்போ ஆக மொத்தத்தில் உங்களை பொறுத்த வகையில் எந்தெந்த விஷயங்கள் நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களை சுற்றி நடக்கிற அனைத்து விஷயங்களுமே, அனைத்து கிரக நிலைகளுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இதில் ஒரு பாதகமான நிலை அப்படின்னு பார்க்க போனோம்னா என்ன அப்படின்னா, 7ஆம் இடம், நண்பர்கள், களத்திரம், கணவன் மனைவி, இது சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் நீசம் அடைகிறதுனால அவங்க மூலமாக கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள், அவங்க மூலமாக கிடைக்க வேண்டிய நட்புகள், உறவு நிலைகளில் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். அதுவும் கேது பகவானோட சேர்ந்துருக்கிறதுனால பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அது கொஞ்சம் குடும்ப சண்டைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இருப்பினும் நண்பர்கள், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில், அதுவும் பார்த்திங்கனாக்க ரொம்ப தூரம்லாம் இல்லை, செப்டம்பர் 18ஆம் தேதி வரையும் தான். 18ஆம் தேதி வரையும் கொஞ்சம் பொறுமையாக அதில் கொஞ்சம் கவனமாக கையாளணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. கூட்டு தொழிலில் இருக்க இடர்பாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் பண்ணாமல்
18ஆம் தேதிக்கு பிறகு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெளிவாக ஒப்பந்தங்களை பேசி முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா மனைவிக்கு ஏதேனும் உடல்நலக் குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் மருத்துவமனை செலவு, சின்ன சின்ன செலவுகள் வரும். சுகர், பிபி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏறி இறங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அந்த 18ஆம் தேதி வரையும் ஒரு சின்ன மருத்துவமனை செலவு அப்படிங்கிறது வந்து போகும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா 2ஆம் தேதி அமாவாசை திதி வருது. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, அடுத்து 17ஆம் தேதி பௌர்ணமி திதி, அடுத்து 6 சுபமுகூர்த்தங்கள் இருக்குது இந்த மாதத்தில். அதில் 3 சுபமுகூர்த்தங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. என்ன விதமான வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில், விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது. அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னாக்க அம்மன் வழிபாடு அப்படிங்கிறதும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு ஈட்டித்தரும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோன் மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சிக ராசிக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 7ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதியுடன் தொடர்பு பெற்று 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். செவ்வாயும் குருவும் சேர்ந்து செவ்வாமங்கல யோகத்தோட இப்போதைக்கு உட்கார்ந்துருக்கார். செவ்வாமங்கல யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிலவுடன் வாங்கக்கூடிய யோகத்தை குறிக்கக்கூடியதான் செவ்வாமங்கல யோகம். அப்போ இந்த விதிகள் எவ்வளோ நாள் வரலும் இருக்குது அப்படின்னாக்கா இந்த செப்டம்பர் 5 வரலும் உங்கள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து குருவுடன் சம்மந்தப்பட்டு உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் உங்கள் ராசிக்கு இந்த நேரத்தில் பட்டுட்ருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு பின்னர் 8ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். எங்கே சுற்றினாலும் அந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய செவ்வாயின் நட்சத்திரத்திலே தான் பயணிக்கிறார். அப்போ செவ்வாயின் சுய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய கிரகங்களுக்கு சுய நட்சத்திரத்தில் பயணித்தால் அந்த கிரகம் ஆட்சி பலம் பெற்றதுக்கான பலன்கள் அதிகம் இருக்குதுங்க. அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறது ஒரு விசேஷமான காலகட்டங்கள். வெகு நாட்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வுகளானது இந்த நேரத்தில் நடந்துட்டுருக்கு. அதுவும் இந்த நிகழ்வுகள் எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும். தன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நடக்கக்கூடிய இந்த நேர காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நேர காலகட்டத்தில் தான் குடும்பத்தில் சுபகாரியங்களும் சுப நிகழ்வுகளும், வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரி சுப நிகழ்வுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குதுங்க. ஆனால் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடிகள், கடன் சூழல்கள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், இதன் மாதிரி தொழில் தடைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம்லாம் உருவாயிருக்கும். அது கடந்து 7ஆம் இடத்தில் குருவும் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது விசேஷம். எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துக்கு குரு வரக்கூடிய காலகட்டம் தான் எல்லா வித யோகங்களையும் நடைபெறும்ன்ற விதிங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜாதகம் எழுதி வச்சு ஜாதகம் பார்த்துட்ருக்கோம். அந்த காலகட்டத்தில் மன்னர் குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு மட்டுமே ஜாதகங்கள் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன நட்சத்திரம் மட்டும் குறிச்சுக்குவாங்க. அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடத்துக்கு என்னைக்கு குரு வருதுன்னு கோச்சாரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதை வச்சு தான் திருமணம் பண்ணுறது, காது குத்து, மொட்டடிக்கிறது, வீடுமனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய சடங்குகள், இது எல்லா சுபகாரியங்களும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தில் செய்வாங்க. அப்போ அப்படி செஞ்சதுன்னா என்னங்க நடக்கும்னாக்கா அந்த காரியம் பன்மடங்கு பலிதமாகுன்ற விதிங்க. அப்போ ஒரு நபருக்கு திருமணமே நடக்கலை. இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பொருத்தம் பார்த்து சேர்த்து வச்சு திருமணத்தை பண்ணி வைக்கிறோம். ஆனால் திருமணம் டக்குன்னு ஒரு 10 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு கணவர் பிடிக்கலாம் அல்லது மனைவி பிடிக்கலன்ற மாதிரி டைவர்ஸில் கேட்டு கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. அந்த நாட்கள்லாம் இந்த கோர்ட்டு கேஸுகள்லாம் இருந்ததா, கணவன் மனைவிகளாம் பிரிந்து வாழ்ந்தாங்கன்னா அதில் அதிகமாக இருக்கலாம். 99% பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. 1% எங்கேயாவது நடந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய நிகழ்வுகள், திருமண வாழ்க்கையானது ரத்திலேயே போயிட்டு முடியுதுங்க. ஏன் அந்த காலகட்டத்திலையும் இதே கிரக நிலைகள் தான் இருந்தது, இப்பொழுதும் இதே கிரக நிலைகள் தான் இருக்குது. அதிகப்படியான விவாகரத்து நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னாக்கா இதுதான் காரணங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்தையும் தோஷங்கள் இருக்கிறது உண்மை. அப்போ இந்த தோஷங்கள் அப்படின்னாவே அந்த தோஷத்துக்கு தோஷ சாமியான்னு சொல்லிட்டு பரிகாரத்துக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை பரிகாரத்தை பண்ணி போட்டுடுறாங்க. ஆனால் பிரிவுகளை சந்திக்கிறாங்க.
ஏன் அந்த காலகட்டத்தை சந்திக்கல அப்படின்னாக்கா, ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு நபர்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிருந்தாலுமோ எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்திருந்தாலும் அது மிகப்பெரிய யோகமாக மாறிடும்ன்ற விதிங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க, அல்லது அவங்க 2 பேர் ஜாதகத்தை திருப்பி சேர்த்து வச்சோன்னாக்கா கணவன் மனைவி உறவுகளில் அந்த 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு இறப்புகள் ஏற்பட போகுது, அல்லது பிரிந்து வாழ்ந்துருவாங்க, அல்லது குழந்தை பேர் இல்லாமல் வாழ்வாங்க. இப்படின்ற மாதிரிலாம் ஜாதகத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா அதை மாதிரி நபர்களுக்கு இந்த மாதிரி 7ஆம் இடத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்து திருமணத்தை பண்ணி வச்சிங்கனாக்கா அவங்களோட வாழ்க்கையில் எந்த விதத்தையும் பிரிவுகள் பிரச்சனைகளும் இருக்காது, சண்டை சச்சரவுகளும் இருக்காது, குழந்தை பேர் தடைகளும் இருக்காது. அவங்க நீண்ட ஆயுளோட நிறந்த செல்வத்தோட அடுத்த ஒரு சந்ததியை ஏற்படுத்தி அவங்களுக்கு திருமணம் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து தான் அவங்களோட காலம் முடியுன்ற விதிங்க. அப்போ அந்த அளவுக்கு இதில் உத்திகள் உண்டு. இப்போ ஜோதிட விதியில் 12 வருடம் ஒரு மனிதன் பொறுத்திருக்கான் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த கண்டிப்பாக அதுக்கான நல்ல பலன்கள் உண்டுங்க. எப்பொழுதுமே பாருங்க, இந்த விஷயம் ஒன்று நடக்கலை, இது நடக்கணும்னு உங்களோட கருமா எவ்வளோ தூரம் கொண்டுட்டு போகும்னாக்கா 12 வருடம் வரணும் தான் அதை தூக்கி போட்டுட்டு போவோம், தூக்கி உங்களை கஷ்டப்படுத்திட்டு போவோம். 12 வருடம் முடியும் தருவாயில் அதுக்கு அந்த கிரகம் கொடுத்துட்டே போகணுன்ற விதிங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுகளானது இந்த நேர காலகட்டத்தில் நடைபெறதுனால நான் சொல்ல வரக்கூடிய கருத்துகள் என்ன அப்படின்னாக்கா, இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வருகின்ற 2025ஆம் ஆண்டு மே மாத காலகட்டத்துக்குள்ளார திருமணம் பண்ணாமல் இருக்கீங்க, வயது வந்தவர்கள் இருக்கீங்கன்னா யோசிக்காம திருமணத்தை முடிங்க. ஃபர்ஸ்ட் திருமணம் தான் முக்கியம். ஏன்னா திருமணத்துல தான் பல்வேறு கட்ட இரு மனங்கள் இணையக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. அப்போ இதுல குறைகள் இல்லாமல் வாழ்ந்துட்டா வாழ்க்கையில எல்லாமே வெற்றிதான்றது விதிங்க. அப்போ அதனால வயது வந்த நபர்கள் யாராக இருந்தாலும் திருமணத்தை இந்த நேரத்தில் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்றது மட்டும் ஆணித்தரமாக சொல்கிறேன். அதை விட்டுட்டு திருமணம் முடிஞ்சவங்களாம் என்ன சார் பண்ணுறதுனாக்கா, ஏதோ ஒரு சுபகாரியத்தை இந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாத 2025ஆம் ஆண்டு மே மாத காலகட்டத்துக்குள்ளார முடிச்சுக்கிறது நல்லாயிருக்கும். கடா வெட்டுறது, காது குத்துறது, மொட்டடிக்கிறது, வீட்டில் யாருக்கா திருமணம் பண்ணி வைக்கிறது, குழந்தை பேர் சம்மந்தமாக குழந்தை பேருக்கு ஏதாவது முடிச்சுட்டுறது, ஏதோ ஒரு சீமந்தம் பண்ணுறது, ஏதோ ஒரு சுப நிகழ்வுகளை செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் குறைவில்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அந்த யோகம் இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை இந்த நேர காலகட்டத்தில் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியாகவும் 2ஆம் அதிபதியாகவும் வராருங்க. 5 9ஆம் இடத்தோன் அசுபன் சுபன் எவனாயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்ற விதிங்க. அப்போ 5ஆம் அதிபதிகள் மிஞ்சக்கூடிய அளவுகளுக்கு சுபபலத்தை செய்துட்டு போவார். அதுவும் உங்களோட ராசிநாதனோட சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறனால தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. தடைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு கண்முன்னே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க. புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த நேரத்தில் புதுசாக ஒரு தொழில் தொடங்குங்க. தொழில் தொடங்கணும்னு சொன்ன உடனே உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு பார்த்துட்டு தான் நீங்கள் செய்யணும். ஏன்னா உங்களோட சுய ஜாதகங்கள் வலிமை பெறுதான்னு பார்க்கணும். உங்களுக்கு தசாபத்திகள் சிறப்பாக இருந்தால் தான் சொந்த தொழில் செய்யணும். அப்போ இந்த நேரத்தில் உங்களோட ஜோதிடர் அடங்கி தெளிவாக கேட்டுக்கிட்டு நான் என்ன தொழில் செய்வேன், என்ன தொழில் செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்ய தொடங்கினா நல்லாயிருக்கும். புதிய தொழில் தொடங்கிறதுக்கான உன்னதமான காலகட்டங்கள். பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பங்கள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல ஒரு கல்லூரிகள் கிடைச்சி அந்த கல்லூரியில் நிரந்தரமாக படிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வெகு நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் உங்கள் வீட்டின் வாயில் கதவை தட்டும், சரியாக பயன்படுத்திங்க. குழந்தை பேருக்காக வெகு நாட்களாக காத்துட்ருக்க சார், எனக்கு குழந்தை பேர் கிடைக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் முயற்சிகள் எடுத்தால் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம், உடலில் ஏதோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது சார், அவ்வப்போது எதுக்காக ஏதோ போயிட்டே இருக்கும், உடல் பிரச்சனைகள் தீர்வு ஏற்படுமா அப்படின்னாக்கா அதுக்காக முடிக்காணிக்கை நீங்கள் செலுத்த பாருங்கள். அது முடிக்காணிக்கைனா என்னங்க, ஏதோ ஒரு தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நேரத்தில் முடிக்காணிக்கை நீங்கள் செலுத்துனீங்கன்னா உடல் ஆரோக்கிய குறைபாட்டிலேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல்நாடு செல்றதுக்கான ஒரு யோக காலகட்டமும் வந்துட்டுருக்கு. அப்போ இந்த நேர காலங்களில் அயல்நாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக முயற்சி எடுத்து அயல்நாட்டுக்கான வாய்ப்புகளையும் தேர்ந்தெடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. அதனால் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த நேர காலகட்டம் விசேஷமாக இருக்குது, முயற்சி எடுங்கள். அடுத்தது இந்த குருவின் பார்வை 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானத்துக்கு படுறதுனால உங்களோட அண்ணன் தம்பி உறவுகளுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பார்வை இருக்கிறனால லாபங்கள், தொழில் மூலிமா லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் சார்ந்த விஷயங்களை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமாகவும் இருந்துகிட்ருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. ஏற்கனவே திருமணம் ரத்தாகி 2வது திருமணத்துக்கு நோக்கி காத்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த நேர காலங்களில் 2வது திருமண யோகங்கள் பெறத்துக்கான காலகட்டங்கள் உருவாகுது.
மூத்த சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமும் உருவாகுதுன்றீங்க. அப்போ உங்களோட ராசிநாதனும் குரு பகவானும் மிகப்பெரிய ஒரு ராஜயோக அமைப்புகள் இருக்கனால எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கு திருமண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் ஏற்படுத்தி தரும். 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறனால பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களும் குழந்தை பேர் விஷயத்திலையும் தாமதப்படுத்துன்றது தெளிவாக தெரியுது. அதனால் இதுக்கான பரிகாரங்களை தேடி நீங்கள் போயிருக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கான செப்டம்பர் மாத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். விசாகம் 4வது பாதம், அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே 8ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் இருப்பதனால் தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அடிக்கடி பிரயாணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருப்பதனால் அந்த பிரயாணம் நல்ல பிரயாணமாகத்தான் இருக்கும். தேவஸ்தானங்களுக்கும் யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதியான குருபான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். திருமணம் ஆகாத விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் விரைவில் இருக்கிறது. ஆகவே அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்குரிய சனிபான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். தெய்வ பலத்தினால் எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்குரிய மருத்துவம் செய்தால் அவர்களுக்கு சரியாகிவிடும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். சிலருக்கு மாணவர்களுக்கு கூட்டாக படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதன் மூலமாக நல்ல விருத்தி ஏற்படும். அதாவது கூட்டாக படித்தால் நல்ல விருத்தி இருக்கிறது, நல்ல கல்வி அமைப்பும் நன்றாகவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுபான் இருந்தாலும் குரு அந்த ராசிக்குரிய குரு 7ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்கு பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. குழந்தைகள் கல்வி விஷயமாகவோ வேலை விஷயமாக உங்களை விட்டு வெகு தூரம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் எங்கிருந்தாலும் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் இருக்காது. இருந்தாலும் செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பது உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை மாத்திரம் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருபான் அந்த குருபான் உங்கள் ராசிக்கு பார்வையிடுகிறார். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன் மூலமாக நீங்கள் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். முக்கியமாக கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று எதிர்பார்க்கலாம். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைத்து அதன் மூலமாக நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது சகோதர விஷயத்திலே சகோதரருடைய அன்பு விஷயத்திலே சிறு பிரச்சனைகள் உங்களுக்குள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஒருவருக்குள் விட்டு கொடுத்து பேசினால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறார்கள். ஆகவே தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள், அதாவது தொழில் விஷயமாக நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து அதன் மூலமாக இடமாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு கம்பெனியை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் தாராளமாக உருவாகும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய கம்பெனி, பெரிய லாபம் ஆகியவை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது இருப்பது பெண்களால் தன லாபம் இருக்கிறது, மனைவியால் தன லாபம் இருக்கிறது. வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களாலும் நீங்கள் தன லாபத்தை அடைவீர்கள். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு அந்த சுக்கிரன் விரயஸ்தானத்தில் வருகிறார். ஆகவே சுப விரயங்கள் நடக்கும். செப்டம்பர் 18க்கு பிறகு சுப விரயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். பொதுவாக இந்த மாதத்திலே உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்திலே இருப்பது அடிக்கடி பிரயாணங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் அந்த பிரயாணம் நல்ல பிரயாணமாகத்தான் இருக்கும். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கு. அர்த்தாஷ்டம சனியாக
4ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருந்தாலும் வக்கரம் பெற்று நீச்ச பலத்தை கொடுப்பதாக இருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்திலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு காரணமாக சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது சிறிது கருத்துடன் செயல்பட்டால் மட்டுமே காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்ள முடியும். மேலும் ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை. சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. அடுத்து இந்த மாதம் பொதுவாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் 4ஆம் இடத்திலே அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக ஓரளவு நன்மைகளை பெறுவீர்கள். அடுத்து நட்சத்திர வாரியாக பார்க்கும்போது விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 9 திங்கட்கிழமை என்று சஷ்டி திதி. அன்றைய சஷ்டிக்கு சூரிய சஷ்டி என்று கூறுவார்கள். உங்கள் ஜாதகத்திற்கு தொழிலாதிபதி சூரியன், அந்த தொழில் நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காக விசாகத்திலே பிறந்தவர்கள் செப்டம்பர் 9 திங்கட்கிழமை என்று கந்த சஷ்டி கவசம் படிக்க வேண்டும். கவசம் படித்து முருகனை ஆராதனை செய்ய வேண்டும். அன்றைய தினம் அருகில் இருக்கின்ற முருகன் கோயிலுக்கு சென்று முருகனுக்கு சிகப்பு அரளி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் மூலமாக சூரிய தோஷங்கள் விலகும், தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும், விசாகம் நட்சத்திர தோஷமும் விலகும். அடுத்து அனுஷத்திலே பிறந்தவர்கள் செப்டம்பர் 10 செவ்வாய்க்கிழமை என்று அமுக்தாபரண விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினத்திலே உங்கள் வீட்டிலேயே அம்பாளுடைய படம் இருந்தால் நீங்கள் அணிந்து கொண்டிருக்கும் அத்தனை நகைகளையும் நன்றாக கழுவி சுத்தம் செய்து அம்பாளுக்கு அணிவிக்க வேண்டும். அணிவித்து அந்த நகையை நீங்கள் மறுபடியும் போட்டுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு போட்டுக்கொண்டால் அனுஷத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள். அந்த நகைகளை விற்கக்கூடிய சூழ்நிலைகள் வராது. இந்த அமுக்தாபரண விரதம் என்று அந்த நகைகளை போடுவது அனைத்து நட்சத்திர பிறந்தவர்களும் செய்யலாம். ஆனால் அனுஷம் அன்றைய நட்சத்திரமாக இருப்பதால் அனுஷத்தில் பிறந்தவர்கள் அவ்வாறு அவசியம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக எல்லா நலன்களும் பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 11 புதன்கிழமை என்று பஞ்சாங்கத்தில் ஜேஷ்டா விரதம் என்று போடப்பட்டிருக்கும். ஜேஷ்டா கேட்ட என்றால் ஜேஷ்டா என்றுதான் பொருள். ஜேஷ்டா என்றால் கேட்ட என்று பொருள். ஜேஷ்டா என்றால் முதன்மை என்று பொருள். ஆகவே அன்றைய தினம் ஜேஷ்டா விரதம், ஜேஷ்டா தேவி என்பது லட்சுமி, மகாலட்சுமிக்கு அக்காள் என்று கூறுவார்கள். மகாலட்சுமி அக்காள் ஜேஷ்டா தேவி என்று கூறுவார்கள். மகாலட்சுமிக்கு அக்காள் என்பது மூதேவி என்று கூறுவார். அந்த மூதேவியை ஜேஷ்டா என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினத்திலே ஒரு மண் கலசத்தை வாங்கி அந்த மண் கலசத்திலே தண்ணீரை ஊற்றி அதன் பிறகு அதில் மா இலை, அதன் பிறகு தேங்காயை வைத்து நம்முடைய வீட்டில் இருக்கின்ற அனைத்து தோஷங்களும் இந்த கலசத்தில் போய்விட வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்து அதன் பிறகு அதற்கு பழங்கள் நைவேத்தியம் செய்ய வேண்டும். பழங்கள் நைவேத்தியம் செய்து அந்த பழங்களை பசுமாடுக்கு கொடுக்க வேண்டும். அதன் பிறகு அந்த கலசத்தை நீங்கள் அருகில் இருக்கின்ற ஏரியிலேயோ குளத்திலேயோ போட்டுவிட வேண்டும். போட்டுவிட்ட பிறகு அதன் பிறகு வீட்டிற்கு வந்து மகாலட்சுமி பூஜை 16 நாட்களுக்கு தொடர்ந்து செய்ய வேண்டும். தினசரி மகாலட்சுமிக்கு புஷ்பங்களால், மல்லிகை பூவோ அல்லது எந்த புஷ்பம் கிடைக்கிறதோ அந்த புஷ்பங்களால் நீங்கள் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அல்லது உங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து அந்த புஷ்பங்களை போடலாம். அவ்வாறு செய்து இனிப்பு நைவேத்தியம் செய்ய வேண்டும். அவ்வாறு 16 நாட்கள் செய்தால் வாழ்க்கையிலே எப்பொழுதுமே கேட்டலை பிறந்தவர்கள் மகிழ்ச்சி இருக்கும். கேட்டலை பிறந்த திருமணமாகாத பெண்களுக்கு கூட விரைவில் திருமணம் கைகூடும். ஆண்களுக்கு கூட நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லட்சுமி கடாட்சம் ஏற்படும். இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எல்லா விதமான நலன்களும் பெறுவார்கள் என்பது உறுதி. வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில், அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. ஆயிலி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், கடக ராசியில், ரிஷப லக்னத்தில், புதன் பகவானுடைய திசையில் 109 டிகிரியில தான் இந்த உடைய செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல காலச்சக்கரத்தின் 8வது ராசியான விருச்சக ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு, அதை பத்தி தான் இந்த காணொலியில இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். துலா ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வந்து
இப்ப கன்னி ராசியில அவர் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறார் இல்லைங்களா. 19ஆம் தேதி என்ன பண்றாருன்னா தான் சொந்த வீட்டுக்கு அவரு ஆட்சியா வந்துருவார். துலா ராசிக்கு அவர் தான் அதிபதி, சுக்கிர பகவான் ஆட்சியா வந்துருவார். இப்படி வர வேண்டிய ஒரு தருணத்துல அதாவது வந்து விருச்சக ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். 1ஆம் பாவகத்துக்கும் 6ஆம் பாவகத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் இப்ப எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 8ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு. ஒருத்தர் போய் யாரு கூட சேர்றாங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் போய் 8வது வீட்டுல, அதாவது யாரோட வீட்டுல, புதன் வீட்டுல போய் நட்புல உட்கார்ந்துருக்கிறாரு. புதன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அறிவுக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன் நம்ம சொல்லுவாங்க. அவர் வீட்டுல போய் நமக்கு நட்புல இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, இன்னைக்கு வந்து அறிவுக்காரகன் அவர் வீட்டுல போய் உங்க ராசிக்கு அதிபதி போய் உட்காரும் போது இப்போ உங்களோட மைண்ட் வந்து நிறைய வேலை செய்யும். இப்படி போலாமா, இப்படி போலாமா, இது செய்யலாமா, எது செஞ்சா நல்லா இருக்கும். இது வரைக்குமே அதாவது 4 பேர் சொல்றதை வச்சுதான் கேட்டு உங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறீங்களா தவிர உங்க சுய ஜாதகத்துக்கு என்ன தொழில் செய்யலாம் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? முதல்ல பாருங்க. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்குமே நம்ம ஜாதகத்துல நமக்கு என்ன தொழில் செட் ஆகும், எது செஞ்சா நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம், செட்டில் ஆகுவோம், அது முதல்ல பாருங்க. ஏன்னா இது தெரியாமல என்ன பண்ணிடுவாங்கன்னா, நாமளா ஒரு படிப்பு எடுத்துருவோம், அந்த படிப்புக்கு தகுந்த ஒரு வேலையில போயிடுவோம். அப்படி போயிட்டு 4 காசு சம்பாரிச்சு பிரயோஜனம் இல்லாத வளர்ற இடத்துல இருக்கிறேன்னு சொல்லாம தவிர ஆனா வளர முடியாம தவிழ்ச்சிக்கிட்டு இருப்போம். பாக்குறவங்களுக்கு தான் நல்லா இருப்போம் தவிர நம்ம வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியால இருக்கும். அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்றீங்க, உங்க சுய ஜாதகத்தை பாருங்க. என்ன பண்ணலாம், எது செஞ்சா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க பார்த்து முடிவு பண்ணுங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு 8ஆம் இடம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம். பொதுவா 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம். அப்ப புதன் வீட்டுக்கு அதிபதி வந்து ஆயுள் ஸ்தானம் உங்க ராசிக்கு வரும்போது உங்களுடைய குடும்பத்துல இருக்க வேண்டிய உங்களுக்கு உடல் உபாதிகள் இருக்குதுங்க. அடிக்கடி எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு சரியில்லை, மனைவிக்கு சரியில்லை, பிள்ளைங்களுக்கு சரியில்லை, எனக்கு சரியில்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை மருந்து மாத்திரை வாங்கிட்டு இருக்குன்றீங்களா, கண்டிப்பா சொல்றேன் இந்த மாசம் நல்லா இருக்கும். ஏன்னா உங்க வீட்டுக்கு அதிபதி 8ஆம் இடத்துல போய் புதன் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு உடல் உபாதிகள் கண்டிப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு மண்மனை வாங்கணும், மொத்தத்துல நமக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படின்னா அதுக்கு முதல்ல 8ஆம் இடம் நமக்கு நல்லா இருக்கணும். 8ஆம் இடம் நல்லா இருந்தா மட்டும்தான் ஒரு வீடு வாசலை நம்ம வந்து அமைச்சு உட்கார முடியும். அப்படி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி 8வது யார் கூட இருக்கிறாரு, புதன் வீட்டுல இருக்கிறாரு. அப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கணவனும் மனைவியும் உட்கார்ந்து யோசிச்சு வீடு கட்டலாமா, இடம் வாங்கலாமா, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, என்ன செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நடக்கலைங்களா, நிச்சயமா இதுக்கு மேல நல்லா இருக்கும். எப்ப அந்த புதன் வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு கரெக்டா 24ஆம் தேதி என்ன பண்றாருன்னா தான் சொந்த வீட்டுக்கு, ஏன்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி புதன் தான். அப்படி பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த 24ஆம் தேதி இப்ப சிம்மத்துக்கு வரவர அடுத்தது கன்னி ராசிக்கு போயிடுவார். கன்னி ராசிக்கு அதிபதி புதன் தான். அப்படி போயிட்டாருன்னா அப்பதான் நீங்க எடுக்கிற ஒரு முடிவு கண்டிப்பா அது உங்களுக்கு செயலுக்கு வரும். அதுக்கு முன்னாடி என்னதான் யோசிச்சாலும் பொழுது போன ஒரு புத்தி வந்த மாதிரி தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு இந்த விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிறதுலயே மிக அருமையா இருக்குன்னு சொல்றது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் அடிச்சு சொல்லுவேன் விருச்சக ராசிக்காரங்க தான். ஏன்னா பொதுவா பார்த்தீங்கன்னா ஒரு கிரக பயிற்சி ஆகும்போது ரொம்ப 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 முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கிறோம், குருவுக்கு தான் கொடுக்கிறோம். ஒரு குரு பயிற்சி ஆச்சுன்னா சாமி ஐயோ குரு பயிற்சி ஆயிருக்குது, நமக்கு நம்ம ராசி எப்படி இருக்குதுன்னு தெரியலையே பாத்திரலாம் அப்படின்னு பார்ப்போம். மே மாசம் 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்த குரு பகவான் 7ஆம் இடமா உங்க ராசி தான் பார்க்கிறாரு. குரு பார்வைன்றது 5, 7, 9. அப்ப ரிஷபத்திலிருந்து 5ஆம் இடமா யாரை பார்க்கிறாரு, கன்னி ராசி பார்க்கிறாரு. 7ஆம் இடமா யாரு பார்க்கிறாரு, விருச்சிகத்தை பார்க்கிறாரு. 9ஆம் இடமா யாரு பார்க்கிறாரு, மகர ராசி பார்க்கிறாரு. அப்ப இந்த 3 வீட்டுக்கும் குரு பகவான் நிச்சயமா அள்ளி கொடுத்துட்டே இருப்பார்.
அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது ராகு கேதுனுடைய பயிற்சி. எப்பயுமே குரு பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அடுத்தது ராகு கேது பயிற்சி ஆச்சுன்னா, ஏன்னா ராகு கேது வந்து நிழல் கிரகம், சாய கிரகம், வக்கர கிரகம், அவருக்கு வீடு கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே ரிவர்ஸ்ல தான் போவார், முன்னாடி போக மாட்டார். அப்ப அவர் வந்து கரெக்டா அவர் இருக்க வேண்டிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா யாரை பார்க்கிறாரோ அவங்களுக்கு தான் நல்லது கொடுப்பாரு. அப்ப ராகு கேது யாரை பார்க்கிறாரு? 3, 7, 11. அப்ப அந்த 3ஆம் இடமா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருந்து 3ஆம் இடமா யாரை பார்க்கிறாரு? கடக ராசி பார்க்கிறாரு. 7ஆம் இடமா யாரை பார்க்கிறாரு? மேன ராசி பார்க்கிறாரு. அப்ப 11ஆம் இடமா யாரை பார்க்கிறாரு? உங்க ராசி தான் பார்க்கிறாரு. அப்ப குருவும் பார்க்கிறாரு, கேதுவும் பார்க்கிறாரு. கேது வந்து பாத்தீங்கன்னா திசா புத்தி அந்தரம் இப்படி வரும்போது என்ன பண்ணுவாருன்னா கெடுதல் கொடுப்பார தவிர, இந்த மாதிரி பார்வையில வரும்போது கேது கூட நல்லதுதான் பண்ணுவார். அப்ப ஆல்ரெடி குரு 7ஆம் இடமா பார்க்கிறாரு. அப்ப 7ஆம் இடம்ன்றது கலஸ்தர ஸ்தானம், திருமண ஸ்தானத்தை பார்க்கிறாரு. 100% விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண தடைகள் கண்டிப்பா விலக போகுது, திருமணம் நல்லது நடக்க போகுது. அடுத்தது கேது வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப தொழில் ரீதியில் இருந்த சங்கடங்கள் விலக போகுது, தொழில் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷங்களை கொடுக்க போகுது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பார்வை. சனி பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு சனி எங்க இருக்கிறாரு? கும்பத்துல ஒரு ஆட்சியா இருக்கிறாரு. அப்ப சனியுடைய பார்வை என்ன? 3, 7, 10. அப்ப கும்பத்துல இருந்து 3ஆம் இடமா மேச ராசி பார்க்கிறாரு, 7ஆம் இடமா சிம்ம ராசி பார்க்கிறாரு, 10ஆம் இடமா யாரை பார்க்கிறாருன்னா உங்களை தான் பார்க்கிறாரு, விருச்சிக ராசி தான் பார்க்கிறாரு. அப்ப குரு பார்வை, கேது பார்வை, சனி பார்வை. சனி யாரு? தொழில் காரகன். நம்ம செய்யற எல்லா வேலைக்குமே தொழில் காரகன் யாருன்னா, தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனிதான். அந்த தொழிலுக்காரகனே உங்களை பார்க்கறதுனால நிச்சயமா உங்களுக்கு தொழில் நல்லாவே இருக்கும். தொழில் இருந்த சங்கடங்கள் கண்டிப்பா விலகி சந்தோஷங்களை கொடுக்க போகுது. அப்ப எனக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பா தீருமா? கண்டிப்பா தீரும். ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை, இப்ப இன்னார் எனக்கு பார்ட்னர் வந்தா நல்லா இருக்கும், இன்னார் நான் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரி நான் ஒரு லைஃப் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு கிடைக்குமா? நான் ஃபாரின் போறதுக்கு எதிர்பார்க்கிறேன், எனக்கு எந்த யோகம் இருக்குதா? சுயமா பிசினஸ் தொடங்கலான் இருக்கிற அந்த வாய்ப்பு இருக்குதா? நான் சொந்தமா வீடு கட்டுறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குதா? அப்படின்னா குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லிட்டேன். அப்ப 100% சனி பார்க்கிறாரு, குரு பார்க்கிறாரு, கேது பார்க்கிறாரு. இந்த 3 பார்வை விருச்சிகத்துக்கு மேல படும்போது, அதான் உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் வந்து புதன் வீட்டுல உட்காரும் போது நட்புல உட்காந்துட்டாரு, கண்டிப்பா சாதகமா இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கிறவங்களுக்கு 100% மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி இந்த குரு பயிற்சிக்கு, அதாவதுன்றது இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் இந்த 19 தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே 24ஆம் தேதி புதன் பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் சூப்பரா இருக்கும். சரிங்களா? மொத்தத்துல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் இந்த செப்டம்பர் மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே இல்லை. என்னங்க பாக்குறவங்க எல்லாம் இதே சொல்றீங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே நடக்கலைங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த வாரத்தை நான் சொல்றேன். புரியுதுங்களா? ஜாதகம் அப்படின்றது லக்னத்தை அடிப்படையா சொல்றோம். ஆனா ராசின்றதை வச்சு சொல்லும் போது நம்ம பொது பலன் சொல்றோம். உங்க சுய ஜாதகம் பாருங்க. குழந்தைகள் இருந்து வயசானவங்க வரைக்கும், ஆணில் இருந்து பெண்ணு வரைக்கும் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பொது பலன்களை ஒன்னதான் சொல்ல முடியும். சரிங்களா? இண்டிவிஜுவலா எடுத்தாதான் நம்ம அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் சொல்ல முடியும். உங்க சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்து நம்ம எந்த துறையில போனா நல்லா இருக்கும் அப்படின்றத ஒரு தடவை யோசிச்சு முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கை ரன்னிங் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். சரிங்களா? சரி நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஜோதிடம் நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.